திரு கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம். கடல் தந்த குழந்தை. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் காஞ்சி ராஜ்யத்தின் புராதன ராஜவம்சம் சந்ததி இல்லாமல் முடிவடைந்து விட்டது. மன்னன் இல்லாத மண்டலம் பாழாய் போய்விடுமே என்று அரசன் இல்லாத நாட்டின் குடிகள் எல்லையற்ற துன்பங்களுக்கு உள்ளாவார்களே என்று பெரியோர்கள் ஏங்கினர். அப்பொழுது அருளாளலான ஒரு மகான் மக்களை பார்த்து, கவலை வேண்டாம், காஞ்சி ராஜ்யத்துக்கு ஒரு மன்னனை கடல் கொடுக்கும், இதை நான் கனவில் கண்டேன் என்றார். அது முதல் அந்த நாட்டில் கடற்கரை ஓரத்தில் காவல் போட்டு வைத்திருந்தார்கள். ஒரு நாள் கடற்கரை ஓரமாக கப்பல் ஒன்று வந்தது. அது எந்த நாட்டு கப்பலோ எங்கிருந்து வந்ததோ தெரியாது. கரையில் இருந்தவர்கள் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுதே திடீரென்று கொடிய புயல் காற்று வீசுகிறது. ஊழிக்காலம் வந்துவிட்டதோ என்று தோன்றும்படியாக கடல் கொந்தளிக்கின்றது. கரையோரமாக வந்த கப்பல் இப்படியும் அப்படியுமாக ஆடுகிறது. கப்பலின் கொடிமரங்கள் சின்ன பின்னமாகின்றன. என்ன பயங்கரம்! தயிரை கடையும் அத்தை போல கப்பல் சுழல்கின்றதே. சுழன்று சுழன்று அடடா, கவிழ்ந்தே விட்டதே. புயல் காற்றின் கோரமான ஊளை சத்தத்துடன் கப்பலில் உள்ளவர்களின் அழுகுரலும் கலக்கின்றதே. கப்பல் கவிழ்ந்து கடலுக்குள் முழுகிறதோ இல்லையோ, சொல்லி வைத்தது போல் காற்றும் நிற்கின்றது. அதுவரை கரையிலே நின்று செயலற்று பார்த்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது பரபரப்படைகின்றனர். படகுகளும் கட்டுமரங்களும் கடலில் விரைவாக தள்ளப்படுகின்றன. கப்பலில் இருந்தவர் யாராவது தெய்வாதீனமாக உயிருடன் கடலில் மிதந்தால் அவர்களை காப்பாற்றி கரை சேர்ப்பதற்காக படகுகளும் கட்டுமரங்களும் விரைந்து செல்லுகின்றன. படகோட்டிகளும் மீன்பிடிக்கும் வலைஞர்களும் பாய்ந்து செல்லுகின்றனர். அத்தனை படகோட்டிகளும் வலைஞர்களும் அதிர்ஷ்டகரமான ஒருவன் இருக்கின்றான். அவனை தேடிக்கொண்டு வருகிறது அதிர்ஷ்டம். ஆனால் அவனுக்கு மட்டும் வந்தது அதிர்ஷ்டம் அல்ல, நாட்டுக்கே வந்த அதிர்ஷ்டம் அது. அந்த நாட்டு மக்கள் செய்த நல்வினையால் வந்த அதிர்ஷ்டம் அது. நீலக்கடலின் அலையின் மேல் சூரியன் மிதக்கின்றானா என்ன? இல்லை, சூரியன் இல்லை, சின்னஞ்சிறு குழந்தை அது. பலகையில் சேர்த்து பீதாம்பரத்தினால் கட்டப்பட்டு இருந்தது. அந்த குழந்தையின் முகத்தில் அவ்வளவு பிரகாசம், அத்தனை தேஜஸ். ஆனால் குழந்தைக்கு உயிர் இருக்கிறதா? ஒருவேளை, ஆஹா, இருக்கிறது, உயிர் இருக்கிறது. புயலுக்கு பின் அமைதியடைந்த கடலில் லேசாக கிளம்பி விழும் இளம் அலைகளின் நீர்த்துளிகள் குழந்தையின் முகத்தில் விழும்பொழுது அது கழுக்கென்று சிரிக்கின்றது. படகோட்டி அடங்காத ஆர்வத்துடன் அந்த பலகையின் அருகில் படகை செலுத்துகிறான். குழந்தையை தாவி எடுத்து தன் மார்போடு அணைத்து மகிழ்கின்றான். அவனுடைய மார்பின் ரோமங்கள் குத்திய காரணத்தினால் குழந்தை அழுகிறது. படகோட்டி படகுக்குள் பார்க்கின்றான். அங்கே கப்பலிலிருந்து இறக்கும் பண்டங்களை கட்டுவதற்காக அவன் அன்று காலையில் கொண்டு வந்து போட்ட தொண்டை கொடிகள் கிடைக்கின்றன. அந்த கொடிகளை இலைகளோடு ஒன்று சேர்த்து குவித்து படுக்கையாக அமைக்கின்றான். கொடிகளின் நுனியில் இருந்த இளம் தளிர்களை பீத்து எடுத்து மேலே தூவி பரப்புகின்றான். அந்த இளம் தளிர் படுக்கையின் மீது குழந்தையை கிடத்துகின்றான். குழந்தை படகோட்டியை பார்த்து குறுநகை புரிகிறது. படகு கரையை நோக்கி விரைந்து செல்லுகிறது. கரையை நெருங்கும் பொழுதே படகோட்டி கூச்சலிட்டு கொதிகுளிப்பதைக் கண்டு அந்த படகில் ஏதோ விஷயம் இருக்கிறது என்று கரையில் நின்றவர்கள் தெரிந்து கொள்ளுகிறார்கள். படகு கரை ஓரத்தை அடைகிறது. கரையில் நின்ற ஜனங்கள் திரண்டு வந்து படகை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். தீர்க்க தரிசனம் கூறிய மகானும் அங்கு வருகிறார். வந்து குழந்தையை பார்க்கிறார். பார்த்துவிட்டு, நான் கனவில் கண்ட புதிய காஞ்சி மன்னன் இவன்தான். இவனுடைய சந்ததியர் காஞ்சி சிம்மாசனத்தில் வீற்றிருந்து 1000 ஆண்டு அரசாளப் போகின்றனர் என்று கூறுகின்றார். ஜனங்கள் ஆரவரிக்கின்றனர். திரைக்கடல் அளித்த தெய்வ குழந்தையை அந்த பெரியவர் இளந்திரையன் என்று பெயரிடுகின்றார். தொண்டைக்கொடியின் மீது வளர்ந்தபடியால் தொண்டைமான் என்ற பெயரும் இவனுக்கு ஏற்படுகின்றது. இன்னமும் இனி காஞ்சி ராஜ்யத்துக்கு தொண்டை மண்டலம் என்றே பெயர் வழங்கும் என்று தீர்க்க தரிசனமும் அவருடைய அருள் வாக்கிலிருந்து வெளிவருகிறது. வடமொழி புலவர் ஒருவர் இளந்தளிர்களின் மீது கிடந்த குழந்தையை பார்த்துவிட்டு அதுக்கு பல்லவராயன் என்று நாமகரணம் செய்கின்றார். தமிழ் புலவர் ஒருவர் போத்தரையன் என்று பெயர்த்து கூறுகின்றார். கவிஞர்கள் வருகிறார்கள். கடல் தந்த குழந்தையை பற்றி அழகான கற்பைகள் கவிதைகளும் புனைகிறார்கள். இந்த திரைக்கடல் ஏன் இப்படி ஆர்ப்பரிக்கிறது தெரியுமா? திரையனை நான் பயந்தேன் என் பெருமிதத்தினால்தான் என்று ஒரு கவிராயர் கூறிய பொழுது ஆர்க்கலியானது தன் அலைக்கைகள் 1000ஐயும் ஈட்டி
ஆரவாரத்துடன் ஆமோதிக்கின்றது. பிற்காலத்தில் வந்த தமிழ் புலவர்களுக்கு பல்லவர் குலத்தை உடன் தந்ததாக கூறிவிட்டு வர மனம் வரவில்லை. கடல் தந்த குழந்தை உண்மையில் தமிழகத்தில் அனாதியான சோழ வம்சத்து குழந்தைதான். சோழர் குலத்து ராஜகுமாரன் ஒருவன் கடல் பிரயாணம் செய்வதற்காக மகள் பீலிவெளியை காதலித்து மணந்து கொண்டான். அவர்களுக்குள் ஒரு குழந்தையும் பிறந்தது. அந்த அரசிலம் குமரன்தான். நான் மனைவியோடும் குழந்தையோடும் தாய்நாட்டுக்கு திரும்பி வந்த பொழுது கப்பலுக்கு விபத்து நேர்ந்தது. விபத்தில் தப்பி பிழைத்து வந்த குழந்தைதான் பல்லவ குலத்தை தோற்றுவித்த தொண்டைமான் இளந்திரையன் என்று கற்பனை செய்து கூறுகிறார்கள். வடமொழி புலவர்களோ பாண்டவர்களின் குருவாகிய துரோணருடைய புதல்வர் அஸ்வத்தாமனின் வழிவந்தவர்கள்தான் பல்லவர்கள் என்று கூறி அதற்கும் ஒரு கதையை சிருஷ்டிக்கிறார்கள். கடைசியாக சமீப காலத்தில் இந்திய சரித்திர ஆராய்ச்சியில் ஈடுபட்ட ஐரோப்பிய புலவர்கள் பல்லவர்களை தந்த பெருமை தென்னிந்தியாவுக்கோ வட இந்தியாவுக்கோ தருவதற்கு விருப்பமில்லாதவர்களாதலால் இந்தியாவுக்கு வடமேற்கிலிருந்து வந்த அந்நியர்களாகிய சகரர்தான் காஞ்சிபுரத்தை தேடி வந்து பல்லவர்களானார்கள் என்று எழுதி அதை புத்தகங்களிலும் அச்சிட்டனர். நம் பழம் புலவர்கள் கதைகளையெல்லாம் கற்பனை செய்து தள்ளிய நம்மவர்களே மேற்படி நவீன ஐரோப்பிய புலவர்களின் வாக்கை வேத வாக்காக ஒப்புக்கொண்டு பல்லவர்கள் அந்நியர்களே என்று சத்தியம் செய்தனர். தமிழகத்துக்கு உரிய பல வகையிலும் பெருமை தந்த காஞ்சி பல்லவர்களை அந்நியர்கள் என்று சொல்வதைப் போல் கட்டுக்கதை உலகத்தில் வேறெங்கும் கிடையாது என்றே சொல்லலாம். பல்லவ குலத்தின் உற்பத்தியை பற்றி வரலாறுகளில் எந்த அளவு உண்மை எவ்வளவு தூரம் கற்பனை என்பதை இந்த நாளில் நாம் நிச்சயித்து சொல்வதற்கு இல்லை. அந்த நாளில் அந்த குலத்தில் பிறந்தவர்களுக்கு கூட அதன் உண்மை நன்றாக தெரிந்திருக்கவில்லை. ஆனால் ஒன்று நிச்சயமாய் தெரிந்திருந்தது. அதாவது பல்லவ குலத்தில் தோன்றியவர்களுக்கெல்லாம் கடல் பிரயாணத்தில் ஆசை அதிகம் இருந்தது. அந்த ஆசை அவர்களுடைய இரத்தத்தோடு ஒன்றி போயிருந்தது. கீழ்த்திசையில் கடல்களுக்கு அப்பால் இருந்த எத்தனையோ தீபாந்திரங்களில் பல்லவர்களின் ஆதிபூர்வ ரிஷப கொடியும் பிற்காலத்து சிங்கக்கொடியும் கம்பீரமாக பறந்தன. பல்லவர் ஆட்சி நடந்த காலத்தில் தமிழகத்துக்கு வெளிநாடுகளுக்கும் கடல் வணிகம் அபரிமிதமாக நடந்து வந்திருக்கிறது. கப்பல்கள் வந்து நிற்பதற்கும் பண்டங்களை இறக்கி ஏற்றிக்கொள்வதற்கும் கீழ்க்கரை ஓரமாக பல துறைமுகங்களும் ஏற்பட்டிருந்தன. அவற்றுள் முதன்மையானதுதான் மாமல்லபுரத்து துறைமுகம். மாமல்லபுரத்துக்கு வடபுறத்தில் கடலானது பூமிக்குள் புகுந்து தென் திசையை நோக்கி வளைந்து சென்று மாமல்லபுரத்தை ஏறக்குறைய ஒரு சிறு தீவாக செய்திருக்கிறது. இப்படி காஞ்சி நகருக்கு அருகில் ஏற்பட்டிருந்த இயற்கை துறைமுகமானது ஏக காலத்தில் நூற்றுக்கணக்கான கப்பல்கள் வந்து நிற்பதற்கும் பண்டங்களை ஏற்றுவதற்கும் இறக்குவதற்கும் மிகவும் வசதியாக அமைந்திருந்தது. மகேந்திரர் காலத்துக்கு முன் அந்த துறைமுகத்தீவில் பெரும்பாலும் வர்த்தகர்களின் பண்டக சாலைகளும் சுங்க மண்டபங்களும் மட்டுமே இருந்தன. படகோட்டிகளும் மீன் வலைஞரும் தான் அங்கே அதிகமாக வாசம் செய்து வந்தனர். மகேந்திர பல்லவர் அங்கே பல அரசாங்க அதிகாரிகளையும் சிற்பிகளையும் குடியேற்றினார். அரச குடும்பத்தினர் தங்குவதற்கு என்றே அழகிய கடற்கரை அரண்மனையையும் கட்டி வைத்தார். அந்த துறைமுகத்தில் சிற்ப வேலை தொடங்குவதற்கு காரணமாக இருந்த தமது செல்வ புதல்வரின் பட்ட பெயரையும் அந்த புதிய பட்டணத்துக்கு அளித்தார். முதலில் அந்த துறைமுகத்தில் சிற்ப வேலைகள் தொடங்க வேண்டும் என்று தந்தையும் குமாரரும் சேர்ந்து எந்த இடத்தில் தீர்மானித்தார்களோ அதே இடத்தில் நாம் கூறிய சம்பவங்கள் நடந்த தினத்துக்கு மறுநாள் பிற்பகலில் சக்கரவர்த்தியும் மாமல்லரும் நின்று கொண்டிருந்தனர். கற்கோயில்கள். கடல்மல்லி தீவின் தென்பகுதியில் விஸ்தாரமாக வெட்டவெளி பிரதேசம் வரிசையாக சிறு 5 குன்றுகள் நின்றன. அவற்றில் 3 குன்றுகளில் நூற்றுக்கணக்கான சிற்பிகள் வேலை செய்து கொண்டிருந்தனர். ஒவ்வொரு குன்றையும் குடைந்து கோயில் வடிவமாக அமைத்து கொண்டிருந்தனர் அவர்கள். ஒரு கோயிலின் முன்மண்டப தூண்கள் வேலையாகிக் கொண்டிருந்தன. இன்னொரு கோயிலில் மேல் விமான வேலை நடந்து கொண்டிருந்தது. 3வது குன்றை அப்பொழுதுதான் குடைய ஆரம்பித்திருந்தனர். சிற்பிகளும் பணியாட்களும் தங்குவதற்காக சிறு கொட்டைகள் நெய்தியிலும் காணப்பட்டன. ஆயனரின் அரண்ய வீட்டைச் சுற்றி நாம் பார்த்தது போல் நெடிதுயர்ந்த மரங்களோ அடர்ந்த செடி கொடிகளோ அந்த பிரதேசத்தில் காணப்படவில்லை. வடக்கே வெகு தூரம் மணல் பாங்காயிருந்தது.
அதற்கு அப்பாலும் கடல் அலைகள் வெண்நுரையுடன் அவ்வப்பொழுது மேலெழும் காட்சிதான் தோன்றியது. தெற்கிலும் மேற்கிலும் சிறு சிறு பாறைகளும் அவற்றை விட குட்டையான புதர்களும் வெகு தூரத்துக்கு காணப்பட்டன. ஆனால் வடக்கேயும் வடமேற்கேயும் பார்த்தால் முற்றிலும் மாறான காட்சிதான் தென்பட்டது. வானளாவிய பெரிய கட்டிடங்களும் அவற்றில் இடையிடையே நெடிய தென்னை மரங்களும் காட்சியளித்தன. இன்னும் அப்பால் நூற்றுக்கணக்கான கப்பல்களில் பாய்மரத்து உச்சிகளிலே வரிசை வரிசையாய் ரிஷப கொடிகள் காற்றில் அசைந்தாடிக்கொண்டு இருந்தன. சிற்ப வேலை நடந்து கொண்டிருந்த குன்றுகளுக்கு மத்தியில் ஒரு கல்யாண கம்பீரமான நின்றது. அந்த கல்யாணைக்கு பின்னால் இன்னும் கம்பீரமாக அலங்கரிக்கப்பட்ட பல்லவ சாம்ராஜ்யத்து பட்டத்து யானை நின்றது. யானை மீது வந்த சக்கரவர்த்தியும் அவரது குமாரரும் கீழே இறங்கி கல் யானையின் அருகில் நின்றனர். அவர்களின் மீது வெயில் படாமல் ஒரு விசாலமான வெண்குடையை பணியாட்கள் பிடித்து கொண்டிருந்தனர். இதே இடத்தில் 7 ஆண்டுகளுக்கு முன்னால் மகேந்திர சக்கரவர்த்தியும் அவருடைய குமாரரும் வந்து இதே விதமாக நின்றதுண்டு. ஆனால் இங்கு நின்ற குன்றுகளும் பாறைகளும் அப்பொழுது மொட்டை குன்றுகளாகவும் மொட்டை பாறைகளாகவுமே இருந்தன. அப்பா, அந்த பாறையின் நிழலை பாருங்கள், அது யானை போல் இல்லையா என்றான் பல்லவ குலம் தழைக்க வந்த நரசிம்மவர்மன். அவன் சுட்டிக்காட்டிய நிழலை சக்கரவர்த்தி பார்த்தார். ஆஹா என்று அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வியப்பொலியில் விவரிக்க முடியாத பல உணர்ச்சிகள் தொனித்தன. சற்று நேரம் மகேந்தர் சிந்தனையில் ஆழ்ந்து வெளி உலக பிரஜையே இல்லாதவராய் நின்றார். பிறகு நரசிம்மனை தழுவிக்கொண்டு, குழந்தாய், எப்பேற்பட்ட அதிசயமான உண்மையை நீ கண்டுபிடித்து கூறினாய். நீ கூறிய வார்த்தையின் மகிமை முழுவதும் உனக்கே தெரிந்திராது என்றார். 12 பிராயத்து சிறுவனான நரசிம்மன் மேலும் உற்சாகத்துடன், அப்பா, அதோ அந்த குன்றின் நிழலை பாருங்கள், கோயில் மாதிரி இருக்கிறதில்லையா என்றான். ஆமாம் நரசிம்மா, ஆமாம், அந்த குன்றின் நிழல் கோவில் மாதிரி தானே இருக்கிறது. அதை கோவிலாகவே செய்து விடுவோம். இந்த 5 குன்றுகளையும் 5 கோயில்களாக்குவோம். இன்னும் இங்குள்ள கற்பாறைகளையெல்லாம் யானையாகவும் சிங்கமாகவும் நந்தியாகவும் ஆக்கிவிடுவோம். இந்த துறைமுகத்தை சொப்பன வேகமாக லோகமாக மாற்றிவிடுவோம். 1000 வருஷங்களுக்கு பிறகும் இந்த துறைமுகத்துக்கு வருகிறவர்கள் எல்லோரும் பார்த்து பிரமிக்கும்படியாக செய்வோம் என்றார். சீக்கிரத்திலேயே அந்த பிரதேசத்துக்கு சிற்பிகள் பலர் சிற்றுளிகளுடன் வந்து சேர்ந்தனர். குன்றுகளிலும் பாறைகளிலும் வேலை செய்யத் தொடங்கினர். நேற்று வரை அமைதி குடிக்கொண்டிருந்த அந்த இடத்தில் நூற்றுக்கணக்கான சிற்றுளிகளின் சத்தம் கல் கல் என்று கேட்க ஆரம்பித்தது. புதர்களில் வாழ்ந்திருந்த சிறு முயல்கள் திடீரென்று எழுந்த கல்கல் சத்தத்தை கேட்டுவிட்டு வெளியே ஓடி வந்தன. காதுகளை தூக்கி கொண்டு ஒரு நிமிடம் வியப்புடன் கவனித்தன. பின்னர் இருந்த இடத்திலிருந்து ஓட்டம் பிடித்தன. அன்று தொடங்கிய சிற்பப்பணி இன்றைக்கும் அங்கே தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. சக்கரவர்த்தியும் மாமல்லரும் அன்றைக்கு நின்ற அதே இடத்தில் இப்பொழுது யானையாகவும் சிங்கமாகவும் ரிஷபமாகவும் உருவெடுத்த பாறைகளுக்கு அருகில் நின்று கொண்டிருந்தனர். நரசிம்மா, இந்த யுத்தம் இப்போது வந்ததில் எனக்கு பல வகையில் சந்தோஷம்தான். ஆனால் இந்த கற்கோவில்களின் வேலை ஒருவேளை தடைப்பட்டு விடுமோ, என் காலத்தில் இந்த திருப்பணி பூர்த்தியாகாமல் போகுமோ என்று மட்டும் கவலையாக இருக்கிறது. வடக்கே கன்னியாகுப்சத்தில் ஹர்ஷவர்தனர் வருஷந்தோறும் நடத்தும் உற்சவத்தை பற்றி தெரியுமல்லவா? தெரியும் அப்பா. சிவபெருமானுக்கும் சூரிய நாராயண மூர்த்திக்கும் புத்தர் பெருமானுக்கும் அன்று 3 கோவில்கள் எடுத்திருக்கின்றார். அந்த 3 கோவில்களிலும் வருஷந்தோறும் உற்சவமும் நடத்துகிறார். 3 மதத்தைச் சேர்ந்த பிரஜைகளும் வந்து ஒரே சமயத்தில் உற்சவம் கொண்டாடுகிறார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். மாமல்லா, ஹர்ஷவர்தனர் இந்த பல்லவ சாம்ராஜ்யத்தை காட்டிலும் எவ்வளவோ பெரிய சாம்ராஜ்யத்தை ஆளுகின்றார். அவருடைய செல்வமோ நம்முடையதை விட பல மடங்கு அதிகமானது. அவருடைய புகழ் இன்றைக்கு உலகமெல்லாம் பரவி இருக்கிறது. ஆனால் என்னுடைய உத்தேசம் மட்டும் நிறைவேறுமானால் ஹர்ஷவர்தன் மட்டுமல்ல, இந்த பாரத வருஷத்தில் இதுவரை எந்த அரசரும் சக்கரவர்த்தியும் அடையாத கீர்த்தியை பல்லவ குலம் அடையும். ஹர்ஷர் நிர்மாணித்திருக்கும் கோயில்கள் செங்கல்லாலும் மரத்தினாலும் ஆனவை. 100 வருடத்தில் அவை சிதைந்து மறைந்து போய்விடும். ஆனால் இந்த கற்கோயில்களுக்கு அழிவென்பதே கிடையாதல்லவா? இந்த கோயில்களில் எந்த தெய்வங்களை எழுந்தருளச் செய்ய போகின்றீர்களப்பா? சிவபெருமான், பார்வதி தேவி, விநாயகர், சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளுக்குத்தான் இந்த கோயில்கள் அல்லவா?
இல்லை நரசிம்மா, ஹர்ஷவர்தனரை காட்டிலும் அதிகமாக ஒரு காரியம் செய்யப் போகின்றேன். இந்த தமிழகத்தில் பரவியுள்ள 4 பெரிய சமயங்களும் 4 கோவில்கள் அர்ப்பணம் செய்யப் போகின்றேன். ஒரு கோயிலில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் வீற்றிருப்பார்கள். 2ஆம் கோயிலில் திருமாலும் திருமகளும் சூடிக்கொள்வார்கள். 3ஆம் கோயிலை புத்தர் பெருமானின் பெரிய விக்கிரகம் அலங்கரிக்கும். 4ஆம் கோயிலில் சமண சமயத்தை ஸ்தாபித்த வர்த்தமான மகாவீரர் எழுந்தருளுவார். ஹாய் என்று பெரு வியப்புடனும் பெருமிதத்துடனும் மாமல்லர் கூறினார். ஆம் நரசிம்மா, உண்மையில் நான் சமண சமயத்திலிருந்து விலகி சைவத்தை தழுவியது நமது ராஜ்யத்தில் இத்தகைய சமய சமாச்சாரத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான். சைவ சமயமானது மற்ற சமயங்களையும் சம உணர்வுடன் கருதி போற்ற இடம் தருகின்றது. மற்ற சமயங்களோ அந்த விதம் இடம் கொடுப்பதில்லை. இதை முன்னிட்டே சைவத்தை மேற்கொண்டேன். நமது சாம்ராஜ்யத்தில் உள்ள 4 பெரிய சமயங்களுக்கும் சமமான கௌரவம் கொடுத்து போற்ற எண்ணியுள்ளேன். இதையெல்லாம் வெளியிடுவதற்கு என்மேல் புத்தர்களும் சமணர்களும் கொண்டுள்ள கோபம் தனியும் காலத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்தேன். அதற்குள்ளே சமண முனிவர்கள் அவசரப்பட்டு எல்லா காரியத்தையும் கெடுத்து விட்டார்கள். சமண முனிவர்கள் கெடுத்து விட்டார்களா? ஆமாம், அவர்கள் வந்ததுதான் இந்த யுத்தம். சமணர் காஞ்சியிலிருந்து நாற்புறங்களுக்கும் புறப்பட்டு சென்ற முனிவர்கள் சும்மா இருந்து விடவில்லை. நம் நெடுநாளைய சிநேகிதர்களை கூட நம் விரோதிகளாக ஆக்கிவிட்டார்கள். இந்த கங்கைபாடி துறைமுகத்துக்கு முடிசூட்டியது யார் தெரியுமா? உன் பாட்டனார் சிம்ம விஷ்ணு மகாராஜா. அந்த துர்விநீதன் இப்பொழுது நம் பரம்பரை விரோதியான சளுக்க மன்னருடன் சேர்ந்து கொண்டிருக்கின்றான். புலிகேசியின் படைவீட்டில் ஜெயின மகாவீரர் ரவி கீர்த்தனர் துர்விநீதனோட குரு பூஜ்யபாதரும் இருக்கின்றார்களாம். சைனியத்துடன் சேர்ந்து அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்களாம். உலகப்பற்றற்ற முனிவர்கள், அதிலும் கொல்லாமை விரதத்தை கொண்ட சமண குருக்கள் போர்க்களத்துக்கு வருவதென்றால் ஆஹா, அவர்களுக்கென்றே எவ்வளவு என் மேல் துவேஷம் ஏற்பட்டிருக்க வேண்டும். அதை பற்றி என்ன கவலையப்பா? சமண முனிவர்கள், புத்த பிட்சுக்கள் எல்லோரும் நம் விரோதிகளுடன் சேரட்டும். திரிநேத்திரதாரியான சிவபெருமான் அருளாலும் சக்கராயுதத்தை ஏந்திய திருமாலின் கிருபையாலும் நாம் வெற்றி கொள்ளுவோம். வெற்றி தோல்வியை பற்றி நான் அவ்வளவாக கவலைப்படவில்லை. என்னுடைய நோக்கத்துக்கு இடையூறு நேர்ந்து விட்டதே